ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் தமிழ் குக்கிங் சேனல். நம்ம சேனலில் வெஜ் பீஸா பார்க்க போகிறோம். வெஜ் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பீஸா ஓவனில் போட்டு எடுக்க போகிறோம். ஒரு பீஸா சாதாரண பேனில் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், பன்னீர், சாஸ், பீஸா சாஸ், ஒரிகானோ. ஒரு பாத்திரத்தில் நல்லா அகல பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு மைதா மாவு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். இந்த 2 கப்பு மைதா மாவுக்கு ரெகுலர் சைஸு பீஸா 4 வருங்க. ரெகுலர் சைஸ் பீஸா 4 வரும். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் சால்ட்டு. கொஞ்சம் எண்ணெயை கையில் தேய்ச்சிட்டு இந்த சால்ட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மாவோட. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைக்க ஆரம்பிங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். மாவு நல்லா சாஃப்டாக வரும் அது பிசைஞ்சு எடுக்கிறப்ப. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் மாவு இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஓரமாக வச்சிடணும். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து கெட்டியாக சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கணும். கெட்டியானா கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கணும். மெலிசாக தேய்க்காமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி ஓவன் பிளேட்டில் வச்சு ஓரங்கள்லாம் நல்லா திக்காக மடித்து விடணும். ஒரு ஃபோர்க் ஸ்பூனால் அந்த பீஸா தேய்ச்சோம் இல்லையா மொத்தமாக, அது மேலே ஃபோர்க் ஸ்பூனை வச்சு குத்தி குத்தி விடணும். எதுக்கு குத்தி விடுறோன்னா பீஸா உப்பாமல் இருக்கிறதுக்காக அந்தமாரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு குத்தி விடணும். சாஸு அடுத்தது சாஸ் தடவிக்கணும். ஃபுல்லாக இதுமாரி நிறைய சாஸ் எடுத்து தடவிக்கோங்க. அடுத்தது சீஸ் வச்சுக்கோங்க. இந்தமாரி ஃபுல்லாக சீஸ் வச்சிடணும். அடுத்தது கேப்சிகம், கேப்சிகம் எடுத்து இப்படி ஒவ்வொரு பக்கமாக வைங்க. அடுத்தது ஆனியன், நெக்ஸ்ட்டு ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்னும் அந்த மாதிரி எல்லா இடமும் அப்படியே தூவி டாப்பில் போட்டுக்கோங்க. அடுத்தது பன்னீர். பன்னீரில் பெப்பரும் ஒரிகானோவும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தமாரி டாப்பிங் பன்னீர், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன்லாம் போட்டுட்டு சுற்றி பீஸா சுற்றி ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ ஓவனில் எங்கள் ஓவனுக்குள்ள மோடில் நாங்கள் பீஸா செஞ்சு எடுக்க போகிறோம். உங்கள் ஓவனுக்கு ஒரு மோடு கொடுத்துருப்பாங்களே பீஸா மோடு, அதில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓவன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சி. இப்போ பீஸா உள்ளே வச்சு குக் பண்ண போகிறோம். பாருங்கள், பீஸா குக் ஆகிட்டுருக்கு. பீஸா குக் ஆகிடுச்சி. இப்போ வெளியில் எடுக்க போகிறோம். பாருங்கள், ஓவன் பீஸா ரெடி. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நாங்கள் கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள்.
ஓவனில் பீஸா சூப்பராக வந்திருக்கு. இப்படி ஓவனில் தான் பீஸா சூப்பராக வருமானா அப்படி இல்லைங்க, பேனில் கூட சூப்பராக வரும். நான் பேன்லேயும் எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஓவன் இல்லாதவங்க பேனில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் வாழைக்காலம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் ஆலிவ் ஆயில் தடவிக்கோங்க. ஆலிவ் ஆயில் தடவிட்டு அதில் மைதா மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, மைதா மாவு அது பெரிய உருண்டையாக எடுத்து உருட்டி அந்த பேன்லேயே வச்சு தட்டணும். பாருங்கள், நான் அந்த பேன்லேயே வச்சு தட்டுறேன். கொஞ்சம் மொத்தமாக தாங்க தட்டணும், ரொம்ப மெலிசாலாம் தட்டக்கூடாது. கொஞ்சம் மைதா மாவு நான் இதில் கொஞ்சம் கையில் சேர்த்துக்கிறேன் ஒட்டாமல் வர்றதுக்கு. இந்த மாதிரி மொத்தமாக தட்டிட்டு ஓரங்கள்லாம் மடித்து மடித்து விடுங்க. இப்போ இந்த பீஸாவை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஃபோர்க் ஸ்பூனால் நல்லா குத்தி விட்டுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். எதுக்கு குத்தி விடுறதுனா உப்பி வராமல் இருக்கிறதுக்காக குத்தி விடுறது. பாருங்கள், இப்போ அடுப்பில் ஏற்றி இந்த பீஸாவை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் ஹீட் பண்ணணும், மொறு மொறுன்னெலாம் சுட்டு எடுத்துடக்கூடாது. பாருங்கள், ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. இதை பெரட்டி போட தோசை திருப்புற மாதிரி இப்படி திருப்பி விடுங்க. இந்த பாருங்கள், இந்த பதத்தில் எடுக்கணும். ரொம்ப செவந்துடக்கூடாது, ரொம்ப மொறு மொறுன்னு குக் பண்ணிடக்கூடாது. இப்போ இதில் சாஸு டாப்பிங்லாம் போட்டு சீஸெல்லாம் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் பீஸா ரெடி. இங்கே பாருங்கள், எல்லாம் நாங்கள் போட்டுட்டோம். இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுறோம். இந்த பீஸா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பேன் பீஸா ரெடி. இதேமாரி நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதேமாரி சூப்பராக வருங்க, கடையில் வாங்கவே தேவையில்லைங்க. பாருங்கள், பேன் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.